கன்னடத்து பைங்கிளி மறைந்தார் சரோஜா தேவி பற்றி பலரும் அறிந்திராத ஆச்சரிய தகவல்கள். வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. நடிகை சரோஜா தேவி வயது முதிர்வு காரணமாக இன்று காலமானார். அவரை பற்றி பலரும் அறிந்திடாத ஆச்சரிய தகவல்கள் சிலவற்றை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கன்னடத்து பைங்கிளி என்று ரசிகர்களால் அழைக்கப்படும் சரோஜா தேவி 1938ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 7ஆம் தேதி பெங்களூருவில் பிறந்தார். இவரது தந்தை பைரப்பா போலீஸ் அதிகாரியாக இருந்தார். 4வது மகளாக பிறந்த சரோஜா தேவிக்கு சிறு வயதிலேயே இசை ஆர்வம் இருந்தது. புனித தெரசா பள்ளியில் படித்தபோது இசை போட்டியில் கலந்து கொண்ட சரோஜா தேவி ஏ ஜிந்தகி கே என்ற ஹிந்தி பாடலை பாடியிருக்கிறார். அந்நிகழ்ச்சிக்கு கன்னட திரையுலகின் பிரபல பட அதிபரும் நடிகருமான பொன்னப்பா பாகவதர் வந்திருந்தாராம். சரோஜா தேவியின் குரல் வளம் நன்றாக இருந்ததை கண்ட அவர் தன்னுடைய படத்தில் அவரை பாட வைக்க முடிவு செய்து அவரது தாயாரை அணுகியிருக்கிறார். அவரும் ஓகே சொல்ல பாடல் பதிவு நடந்திருக்கிறது. பாடல் பதிவின் போது இவரை நடிகை ஆக்கினால் என்ன என்று பொன்னப்பாவுக்கு ஐடியா வர உடனடியாக அவருக்கு மேக்கப் போட்டு பார்த்திருக்கிறார்கள். அவரின் தோற்றம் பொன்னப்பா பாகவதற்கும் படக்குழுவுக்கும் பிடித்து போனதால் சரோஜா தேவியை தன்னுடைய மகாகவி காளிதாஸ் என்கின்ற கன்னட படத்தில் ஹீரோயினாக அறிமுகப்படுத்தினார் பாகவதர்.